5லிருந்து 9வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது 4 காரியங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ யுத்தத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துகிற நிலை அப்படிங்கிறது தான் இந்த 2வது பகுதி உபாகமம் 20. இப்போ அதிபதிகள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. என்ன இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, யுத்தத்துக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. உபாகமம் 20 எல்லாம் ரெடியாக இருக்கும்போது யாரெல்லாம் யுத்தத்தில் நிற்க முடியாது அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்ல போகிறாங்க. அப்போது இது வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இருதயம் வந்து நம்மளுக்கு சுத்திகரிக்கப்படும் போது தான் நம்ம யுத்தத்தில் ஸ்திரமாய் நிற்க முடியும், ஜெயம் கொள்ள முடியும். அப்போது பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை சுத்திகரிக்கிறார். எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, 5வது வசனத்தில் புது வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். புது வீட்டை கட்டி அதை இன்னும் பிரதிஷ்டை செய்யாதவன் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தின் பாதுகாப்பு. நம்ம சம்பாதிக்கிறோம், வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம், சில பிளான்ஸ் வந்து நம்ம வைக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாள் நம்ம எல்லாருமே மரித்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே இருக்கும்போது நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை செட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், எல்லாம் செட்டில் பண்ணணும், அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் அப்படி செய்து கொண்டு இருக்கும்போது நம்மளுடைய முக்கியத்துவம் வந்து எங்கே போகுது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரொம்ப பிரயாசப்பட்டு கொண்டே வந்து இருக்கிறோம், ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து வரும்போது, அந்த ஃபர்ஸ்ட் கஷ்டப்படுறப்போ இருக்கிற அந்த ஒரு ப்ரேயர், அந்த ஒரு பைபிள் ரீடிங், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போக ஆரம்பிக்கும். இதை நம்ம எல்லாருமே வந்து உணர்ந்திருக்கலாம். அப்போ அப்படி வந்து தேவன் விரும்பலை. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு ஒரு தேவை வரும்போது தேவனை நோக்கி நிற்கிறது, அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது தேவனை நோக்கி நிற்கிறது, மற்ற நேரத்தில் நம்ம வந்து அவரை கண்டுக்காமல் விடுறது. ஸோ உலகத்தின் காரியங்களில் வந்து நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஆசீர்வாதங்கள், நம்ம வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணப்படணும், இப்படியெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், காடுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரையாரிட்டியை நம்மளால் கொடுக்க முடியாது. இப்போது நம்ம வந்து காலையில் எழும்பி தேவனை தேடணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஏன் காலையில் எழும்பி தேவனை தேடணும் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷ் டே வந்து நியூ டே வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுடைய பிரெயின் வந்து ரொம்ப கிளியராக வந்து இருக்கும். நம்ம தேவனிடத்தில் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் தேவனோடு இடைப்பட முடியும். அப்போது அந்த ஒரு காரியத்தை வந்து நம்ம ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மளுக்கு வர்றது என்ன அப்படின்னா, சரி கூட கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம், பிறகு கொஞ்ச நேரம் கழித்து பைபிள் வாசித்துக்கலாம், இப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம். அப்போது உலகத்தின் காரியங்களை நம்ம அப்படி தள்ளி வைக்கிறது இல்லை. நம்ம இன்றைக்கி வந்து இந்த காரியத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம செய்து முடிக்க தான் செய்கிறோம். ஆனால் ஜெபம், வேதம் வாசிக்கிறது, தேவனோடு கூட உறவாடுவது வந்து நம்ம எப்போவுமே செகண்டரியாக தான் வைத்திருக்கிறோம். விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, நல்ல தேவனை அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறவர்களும் கூட சரி, ஒரு சில நேரத்தில் அந்த மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களை வந்து கடவுள் வந்து யுத்தத்துக்கு அழைக்கலை. அவர் வந்து வீட்டுக்கு போயிடலாம், நீங்கள் வீட்டுக்கு போய் இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தண்டிக்கலை, போக விடுறார். அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுடைய ரொட்டீன் லைஃப் இதுதான். இதில் திடீர்னு வந்து ஒரு ரெகுலராக நான் ஒரு பைபிள் ரீடிங் வரணும், இல்லை ரெகுலராக நான் ஒரு ப்ரேயர் லைஃப்க்கு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அதை என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியலை. திடீர்னு ஒன்று நான் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் அதை ஃபோக்கஸ் பண்ணி போக முடியல. அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம உலகத்தின் காரியங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம், தேவனை வந்து நம்ம 2வது வைக்கிறோம். அப்போ முதல் காரியம் என்ன அப்படின்னா, ப்ரையாரிட்டைசஸ் ப்ரெசன்ஸ். தேவன் நம்மளோடு என்றும் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ பெரிய பாக்கியம் நம்மளுக்கு தெரிந்திருந்தால் கண்டிப்பாக நம்ம அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா தேவன் வந்து சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், அவர் எப்படிப்பட்டவர் எல்லாம் நம்ம படிக்கிறோம், ஆனால் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? நம்ம பிள்ளைங்களுக்கெலாம் கூட சொல்கிறோம், நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்பை பார்க்குறோமா? நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கிறத பார்க்குறோமா? உலகத்தின் காரியங்கள், நம்ம பிள்ளை எப்படி இருக்கணும், நம்ம கணவர் எப்படி இருக்கணும், நம்ம வீட்டில் எப்படி எப்படி காரியங்கள் செய்யணும், இன்றைக்கி இதுதான் முடிக்கணும், இப்படியெல்லாம் பண்ணுற நம்ம கடவுளை எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். அப்போ அந்த தகுதி நிலையில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது நம்ம அதில் தவறுகிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே என்னென்னா, ப்ரையாரிட்டைசஸ் ப்ரெசன்ஸ். அவர் நம்ம கூட இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தகுதி. அதை நம்ம புரிஞ்சுக்காமல் அவரை செகண்டரியாக வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து யுத்தத்திற்கு தகுதி இல்லாத ஒரு நிலையை குறிக்கிறது. 2வது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, திராட்சை தோட்டத்தை நாட்டி அதை அனுபவியாது இருக்கிறவன் எவனோ அவன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். இப்போ திராட்சை தோட்டத்தை நாட்டி ஒரு வேலையை வந்து செய்து அதன் பலனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க,
அப்போது நம்மளும் வந்து நிறைய எஃபர்ட் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரிசல்ட் வேணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆம்பிஷன் இருக்குது. இப்போ நம்ம வீட்லேயே இருந்தால் கூட நம்ம சில காரியங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்னா ஒரு நோக்கத்தோடு வந்து நம்ம செய்து முடிக்கும்போது அதற்கு ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வரும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் வந்து நம்மளை நல்லா காட்டிக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில நேரத்தில் வந்து நம்மளுடைய சுயத்தையும் மாற்றி அவங்களுக்காக சில காரியங்களை வந்து நம்ம செய்கிறவர்களாக இருப்போம். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா பிரியமாக இல்லையா அதெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல. எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை என்னுடைய ஃபேமிலி சர்க்கிள்லையோ இந்த காரியத்தை செஞ்சால் எனக்கு இப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்ப்பேன். ஆனால் நம்ம வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து சொல்கிறேன் அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து தேவனுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கல. நம்மளும் யுத்தத்திற்கு தகுதி இல்லாதவர்கள். அப்போது என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து இப்படி இருக்குது, என்னை வந்து இந்த மாதிரி யோசிச்சிருக்கிறாங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து இந்த மாதிரி யோசிச்சிருக்கிறாங்க, நான் வந்து இப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்மளுடைய யுத்தத்தை மேற்கொள்ள முடியாது. அப்போது எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கடவுள் என்ன அப்ரூவ் பண்ணியிருக்கிறாரா, நான் செய்கிற காரியம் வந்து கடவுள் அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குதா, அது போதும். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ என் ஃபேமிலிலேயோ நான் இந்த காரியங்களை செஞ்சால் தான் எங்களுக்கு பிடிக்கும், ஸோ எனக்கு பிடிக்கலைனாலும் சரி நான் அதை செய்வேன் அப்படிங்கிறது இல்லை. இது கடவுளுக்கு பிரியமில்லை அப்படின்னாலும் அதை செய்வேன் அப்படிங்கிறதும் இல்லை. இப்போ நம்மெல்லாம் கிறிஸ்டின்ஸாக இருக்கிறோம், ஒரு பார்ட்டி ஒரு கெட் டுகெதர் நடக்குது, நம்ம வந்து கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லை பார்ட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கலாம். சர்ச் இஸ் பில்டிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஆனால் அவருக்கென்று நம்ம ஒரு டைமை ஒதுக்குறது வந்து தவறு இல்லை. நம்ம எல்லா நாளும் ஒதுக்குறது இல்லை, எல்லா நாளும் ஒதுக்க வேண்டியவர்கள் நம்ம எல்லா நாளும் ஒதுக்குறது இல்லை. அப்போ ஒரு நாள் வந்து அந்த ஒரு டைம் கொடுக்கப்பட்டிருக்கப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, ரொம்ப பக்தின்னு சீன் போட்டுட்ருக்குறா அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு நினச்சி நம்ம வந்து மாறுகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கடவுளோட அப்ரூவல் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய அப்ரூவலை வந்து நம்ம பார்க்குறோம். நம்ம செய்கிற காரியத்திற்கு ஒரு பலன் வருகிறது அப்படின்னா அந்த பலன் தேவனுக்கு முன்பாக நல்லதாக இருக்கா அப்படிங்கிறதான் பார்க்கணுமே தவிர மனிதர்கள் முன்பாக அது மகிமையை தேடுகிறதா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பர்சனல் காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், கர்த்தருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. ஸோ அந்த ஒரு காரியமும் வந்து யுத்தத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தாது. மூன்றாவது பார்க்கும்போது ஒரு பெண்ணை தனக்கு நியமித்து கொண்டு அவளை விவாகம் பண்ணாதிருக்கிறவன் எவனோ அவன் வந்து யுத்தத்திற்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இது வந்து உறவுகள், நம்மளுடைய உறவுகள் வந்து நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இப்போ ஒரு சபையிலேயே வந்து நம்ம உறவுகள் அப்படின்னு சொல்லி சிஸ்டர்ஸாக நம்ம இருக்கிறோம், அதே போல் குடும்பங்கள்லேயும் இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாதது புறங்கூறுதல் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அதை சொல்கிறேன். அப்போ எல்லாரும் புறங்கூறுகிறப்போ நம்மளை ஏதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சி நம்மளும் அங்கே உட்காந்து பேசுகிறது வந்து தவறு. அப்போது எதுக்காக நம்ம அதை பேசுகிறோம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை அந்த சர்க்கிளில் இருக்கிற ஒரு பாண்டிங்கோ எனக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறான ஒரு காரியம். இப்போ செகண்ட் பாயிண்ட்லேயும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள தான் பார்த்தோம். ஸோ அதில் என்ன பார்க்குறோம், செகண்ட் பாயிண்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். மற்றவங்க முன்னாடி என் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, அந்த ஸ்டேட்டஸ்க்கு எந்த கலங்கமும் வந்துடக்கூடாது. ஏன்னா என்னுடைய பர்சனல் கோல் இது, இவங்க முன்னாடி எனக்கு இந்த நேம் வேணும், அது இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து கஷ்டம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னால் அது தவறு. அதே போல் இந்த மூன்றாவது பாயிண்டில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் மற்றவர்களுடைய ரியாக்ஷன் என்னை குறித்து எப்படியா இருக்கிறது, எனக்கு கொஞ்சம் பெருசாக நினைக்கிறாங்களா, அந்த மாதிரி நான் யோசித்து என்னுடைய காரியங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்றாப்புலையோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கு ஏற்றாப்புலையோ நான் வந்து செய்தேன் அப்படின்னு சொன்னால், இப்போ எல்லோரும் காசிப் பண்ணுற நேரத்தில் நான் அமைதியாக இருந்தால் என்ன ஒரு வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. அப்போது நம்ம அதற்காக அவங்களோட சேர்ந்து இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க முடியாது. ஒரு சின்ன பாவம் தானே, லைட்டாக நம்ம இதை செஞ்சுக்கலாம், இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கடவுளோட காரியத்திலிருந்து லைட்டாக நம்ம விலகணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம யுத்தத்திற்கு தகுதி இல்லாதவர்கள். அப்போது கட்டளையை வந்து தேவன் வந்து நம்மளுக்கு கொடுக்குறார் ஒரு கட்டளை அப்படின்னு சொன்னால் அந்த கட்டளையின்படி நடக்கிறதுக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதில் லைட்டாக நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்கிறதுக்கு தேவன் அழைக்கலை. அப்போது ஒரு சிலர் நம்மளை வந்து விட்டு விலகுறாங்க, அவங்க விலகக்கூடாது, அதனால நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது தவறு. ஸோ ஹேவ் த கரேஜ் டு பி எக்ஸ்க்ளூடட் பை அதர்ஸ். நம்ம கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறதுனால சிலர் ஒதுக்குறாங்களா இல்லை சிலர் நம்ம விட்டு போகிறாங்களா?
பிரச்சனை இல்லை. ஏன்னா யுத்தம் வந்து ஆவிக்குரிய யுத்தம். அதில் வின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சில தகுதிகள் நமக்கு தேவை. எக்ஸ்க்ளூட் ஆகிறோம் அப்படின்னா அது கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நம்ம எக்ஸ்க்ளூட் ஆக மாட்டோம். ஸோ நம்ம வந்து தைரியமாக தேவனுக்கு உண்மையாக இருக்கலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் கடைசியாக பயங்காளியும் திடநற்றவனுமாக இருக்கிறவன் எவனோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ அது எதை குறிக்குது அப்படின்னா விசுவாசமின்மையை குறிக்கிறது. எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான், எல்லாரும் விசுவாசிக்கிறோம் தான், எல்லாரும் ஜெபிக்கிறோம் தான். ஆனால் இந்த பயம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சுற்றி இருக்கிற எல்லாரையும் தொற்றிக்கொள்ளும். இப்போ கூட நம்ம வந்து ஒரு வார் ஜோன் வந்து இருக்கிறோம், அதில் இருக்கிறோம். எல்லாருமே அந்த நியூஸை வந்து கேள்விப்பட்டுகிட்டே இருக்கிறோம். நம்ம குடும்பத்தில் எப்படியாய் பேசுகிறோம். இப்போ ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணுறாங்க நம்மளுக்கு. அங்கே நியூஸ் வந்து ஃபேக்காக போகுது இல்லை ஓவராக போகுது, அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். இப்போ அவங்க நம்மளுக்கு பேசும்போது நம்ம எப்படி வந்து பேசுகிறோம். நம்ம எல்லாருமே மறிக்க போகிறோம் ஒரு நாள். நம்ம மறித்தாலும் தேவனோடு கூட தான் இருக்க போகிறோம். நம்ம மரண பயத்திற்கு அடிமைகள் அல்ல, அதுலேருந்து மீட்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ நம்மளுடைய விசுவாசம் எப்படியா இருக்கிறது? ஐயோ இப்போ உலகம் அழிந்ததுன்னா இல்லை இந்த ஒரு வார்னால் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் மறித்து போனா அப்படிங்கிற பயம் வந்து விசுவாசிகளாகி நமக்கு இல்லை. நம்மளுக்கு பயம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நம்ம இருதயத்தின் நிறைவு வாய் பேசுங்கிறது போல் நம்ம அதை பற்றி பேசிக்கொண்டே இருப்போம். சுற்றி இருக்கிறவங்களும் அதை குறித்து பயப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சர்க்கிளில் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு நோய் வந்துடுச்சு, இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு, அதனால நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, பயமாக இருந்தது எனக்கு அப்படிலாம் சொன்னாங்கன்னா அந்த சிம்டம் அடுத்து நம்மளுக்கு வர மாதிரி ஒரு 2 சிம்டம் வந்தால் கூட நம்மளுக்கு உடனே பயம் வந்துடும். அவங்க சொன்னாங்களே அதே மாதிரி தான் நம்மளுக்கு வருதோ அப்படின்னு சொல்லி. ஸோ பயம்ங்கிறது வந்து ஒரு தொற்று வியாதி போல். பயப்படக்கூடாது அப்படின்னு தேவன் எல்லா இடத்துலையும் சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா அவருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறவர் அவர். இந்த உலகத்தில் நம்ம வந்து மறிக்காமல் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, அது இன்னும் முடியலை. ஒருவேளை முடியுதா அவரோடு கூட தான் நான் போய் இருக்க போகிறேன். அதனால் கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொள்வார்னு சொல்லிட்டு ஜீவனை விரும்பி கொண்டு இருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. என்னைக்கு எப்படி இருந்தாலும் சரி நான் தேவனோடு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்தால் தான் இந்த யுத்தத்தில் வந்து நம்ம கடந்து செல்ல முடியும். ஏன் இந்த 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒருவேளை உலகத்தின் காரியங்கள் இப்போ புது வீட்டை கட்டி அதில் வந்து இருக்கணும், பிரதிஷ்டை பண்ணல இன்னும், ஸோ பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாம் உலகத்தின் ஆசீர்வாதமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போது என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வீடு எதையோ ஒன்று நான் இழக்க நேரிடும் போது நான் துடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து யுத்தத்திற்கு தகுதியற்றவள். அதே போல் ஃப்ரெண்ட்ஸை இழக்கிறதுக்கு நான் ரெடி இல்லை, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறதுனால அப்படி சொன்னால் நம்ம வந்து யுத்தத்திற்கு தகுதியுள்ளவர்கள் அல்ல. அதே போல் நம்ம பயப்பட்டுட்டு இருந்தோம், மரண பயம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம யுத்தத்திற்கு தகுதியுள்ளவர்கள் அல்ல. எது நடந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, தேவனுடைய திட்டம் வந்து என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளால் தைரியமாக நிற்க முடியும். அப்போ இது எல்லாம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். தேவன் அதை தான் விரும்புகிறார். லூக்காவில் நம்ம வந்து பார்க்குறோம். லூக்கா 9வது அதிகாரத்தில் இதே உபாகமம் 20வது அதிகாரத்தை நம்ம லூக்கா 9வது அதிகாரத்தில் கூட நம்ம கம்பேர் பண்ணி படிக்கலாம். இப்போ லூக்கா 9வது அதிகாரத்தில் வந்து நம்ம பார்க்குறோம் 57லேருந்து 62. அதில் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு இதே காரியம்தான், யுத்தத்திற்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்க பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் அவர் வந்து சொல்கிறாரு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவர்கள் அப்படின்னா யுத்தத்திற்கு தகுதியுள்ளவர்களாய் இருக்க நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம இவ்வளோ தூரம் வந்து தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை நாம் வந்து சோதித்து பார்க்கணும். ஸோ we have to have a solid trust on God. பயங்கிறது வந்து சாலிட் ட்ரஸ்ட் அப்படின்னா அதை அசைக்கவே முடியாது. அப்படி ஒரு ட்ரஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்குறார். நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சரி, பெரிய விஷயங்களுக்கும் சரி பயந்து நடுங்குகிற பிள்ளைகளாய் இல்லாமல் நம்ம பயப்படுவோம்னு தெரியும், அவருடைய வார்த்தையை பிடித்து நம்ம நிற்க வேண்டும். அப்போ கடைசியாக நம்ம பார்க்குறோம், அதிபதிகள் ஜனங்களோட பேசி முடித்த பின்பு. இப்போ அதிபதிகள் பேசி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யார் வரா அப்படின்னா ஜனங்களை நடத்தும்படி சேனை தலைவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இப்போ ஃபஸ்ட்டு பிரதான ஆசாரியர் வந்து பேசிட்டாரு,
உங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணிட்டாரு. இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து உங்களோட கூட நான் இருக்கிறேன், சத்ருவை நான் தான் வின் பண்ண போகிறேன் எல்லாமே சொல்லிட்டார். கூட தான் வர சொல்லியிருக்கிறார். ஆனால் வரும்போது யுத்தத்திற்கு இதெல்லாம் தகுதி, இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம கிளென்ஸ் பண்ணி நம்ம வரும்போது தான் அடுத்து யார் வராங்கன்னா சேனை தலைவர் தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கறது. என்ன திட்டம் அப்படின்னு சொன்னால், இப்படி தான் வந்து யுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும், எந்த யுத்தத்துக்கு போறியோ நீ இப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கிளென்சிங் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜெயம் காண முடியும். இந்த கிளென்சிங் எதுவுமே இல்லாமல் யுத்தத்திற்கு தகுதியே நம்ம ஆகாமல் ஜெயம் வேணும் ஜெயம் வேணும் ஜெயம் வேணும் அப்படின்னு சொன்னால் அது தேவனுடைய கரத்தில் இல்லை, நம்மளோட கரத்தில் தான் இருக்குது. ஏன்னா தேவன் எல்லாவற்றையும் திட்டவட்டமாய் நம்மளுக்கு சொல்லி காமிச்சிட்டார். ஸோ இந்த நாளில் நம்ம யுத்தத்திற்கு தகுதி உள்ளவர்களா அப்படிங்கிறத நம்ம சோதித்து பார்க்க தேவன் அழைக்கிறார். பிரதான ஆசாரியர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம யுத்தத்தில் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கணும். அநேகரை நம்ம இந்த யுத்தத்திற்கு அழைக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் மற்றவர்களை அழைக்கிறவர்களாக மாறணும். அப்போ நம்ம எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தேவன் இந்த நாள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையிலே ஆசீர்வதிப்பாராக.